தெருவில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுவன் பாதாள சாக்கடை குழியில் தவறி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு சின்னமுதலைப்பட்டி கடக்கால் வீதியில் பாதாள சாக்கடை பணிக்காக நேற்று முன்தினம் சுமார் 5 அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டது. இதில் நீரூற்று ஏற்பட்டு தண்ணீர் தேங்கி நின்றது. ஆனால் நேற்று புத்தாண்டு என்பதால் தொழிலாளர் பணிக்கு வரவில்லை. இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ரதிப்பிரியா ஆகிய தம்பதியின் மகன் 4 வயது சிறுவன் அந்த தெருவில் விளையாடி கொண்டிருந்தான். அவங்க தாத்தா வீட்டின் வீரன் வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த சிறுவன் திடீரென மாயமானான். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பல்வேறு பகுதிகளில் தேடி சென்றனர். இந்த நிலையில் அந்த பாதாள சாக்கடை குழி தண்ணீர் தேங்கி நின்று உள்ள பகுதியில் போய் தேடியுள்ளனர். அப்போது அங்கு சிறுவன் சடலமாக மூழ்கியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த நாமக்கல் போலீசார் சிறுவனின் பிரேதத்தை நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாநகராட்சி ஆணையர் சிவகுமார் மற்றும் அதிகாரிகளும் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். பாதாள சாக்கடை தோண்டிய குழியில் சிறுவன் இருந்தது பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த நிலையில் நாமக்கல் மாநகராட்சி சார்பில் இந்த சம்பவம் தொடர்பாக நாமக்கல் மாநகராட்சி சார்பில் இழப்பீடு தொகையாக நிவாரண தொகை 20 லட்சம் அவர்களுடைய பெற்றோரிடம் காசோலையாக மாநகராட்சி ஆணையர் தலைமையில முன்னிலையில கொடுக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி காதர் பாஷா.